வணக்கம் திரு நாகப்பன். இந்த ஒரு பட்ஜெட்டை ஒட்டுமொத்தமா சாதக பாதகங்களை ஆராய்ந்த பிறகு நீங்க இந்த பட்ஜெட் பத்தி என்ன கருதுறீங்க? உங்களுடைய பார்வை சுருக்கமா. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய அளவுல ஒரு பழுது சொல்ல முடியாத ஒரு பட்ஜெட்டா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். டிமானிட்டைசேஷனோட பின்னணியில ஒரு பெரிய மாற்றங்களை கொண்டு வரக்கூடிய ஒரு புரட்சிகரமான பட்ஜெட்டா இருக்கும் என்று எதிர்பார்த்திருந்தால் டிசப்பாயின்மெண்ட் இருக்கலாம். பட் ஆனால் அதை தாண்டி பார்க்கும் பொழுது ஒரு வழக்கமான பட்ஜெட் அப்படின்னு சொல்லலாம். அதுல கொஞ்சம் பெட்டரா சில விஷயங்கள் செய்திருக்கிறார்கள். இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. உதாரணமாக ஒரு முதலீட்டாளர்களுடைய ஒரு பார்வையிலிருந்து பார்க்கும் பொழுது அவங்க பெறக்கூடிய ஈவுத்தொகைக்கு வருமான வரி அந்த நிறுவனமே கட்டுவதாக மாற்றி அமைத்திருந்திருந்தார்கள் ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு. கட்டிய மிச்ச தொகையை மட்டும் முதலீட்டாளர்களுக்கு வரும். இப்ப அந்த முதலீட்டாளர்கள் கையில் கிடைக்கக்கூடிய தொகைக்கும் வருமான வரி வரும் 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இருந்தா அப்படின்னு போன வருஷம் சொல்லியிருந்தாங்க. இப்ப 10 லட்சம் ரூபாய்க்கு கீழே ஈவன் ₹1 டிவிடெண்டா கிடைக்கக்கூடியவங்களுக்கு கூட அது வருமான வரி இருக்குன்னு சொல்லி இருக்கிறது எனக்கு ட்ரிபிள் டாக்ஸேஷன் சொல்லணும். ஒரு ₹100 லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனம் 33% வருமான வரி கட்டி அதற்கு பிறகு ஈவுத்தொகையை பிரித்துக் கொடுவதற்காக ஒரு 16% வருமான வரி கட்டி அது இந்த 49% மேல திரும்பவும் எங்கள் கையில வரும்பொழுது ஒரு 10% வரி கட்டணும் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு ₹60 ₹100 ₹60 வரிக்கே போறதுங்கிறது சரியானது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இரண்டாவதாக அந்த ஹவுசிங் ஸ்டாக் கையில வைத்திருப்பவர்கள், அதாவது ஒரு ரியல் எஸ்டேட் செக்டர் படுத்திருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில அந்த ஒரு விஷயம் நல்ல விஷயம் செய்திருக்கிறார்கள். அதாவது விற்பனையாகாத வீடுகள் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் வாங்கிய பிறகு கைவசம் இருந்தால் அந்த கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் டேட்ல இருந்து அடுத்த ஓராண்டு காலம் வரை அதற்கு அதுல இந்த டாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது அது வாடகைக்கு விட்டு இருந்தால் எவ்வளவு வந்திருக்குமோ அந்த வருமானத்திற்கு ஒரு வரி கட்ட வேண்டும்னு பொதுவா இருக்கும் அன்ஆக்குபைட் ஹவுஸுக்கு. அது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அது நல்ல விஷயம். என்ன ஒண்ணே இப்போ மற்ற தனியார் வீடு வாங்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு ஓனருக்கும் முதலீட்டாளர்களுக்கும் கூட அதை கொடுத்துருக்கலாம்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி ஸ்டார்ட் அப்பை பொறுத்த வரைக்கும் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸுக்கு முதல் 5 ஆண்டு காலத்துல 3 ஆண்டு காலம் லாபம் சம்பாதிக்கும் பொழுது அதுக்கு வருமான வரி கிடையாதுன்னு சொல்லியிருந்தாங்க. பொதுவாக எந்த ஒரு ஸ்டார்ட் அப்புமே முதல் 3 ஆண்டுகள் 2-3 ஆண்டுகள் லாபம் சம்பாதிப்பதில்லை, நஷ்டமா தான் இருக்கும். அடுத்த 2-3 ஆண்டுகள்ல சம்பாதிக்கக்கூடிய லாபம்ங்கிறது இந்த நஷ்டத்தை சரி செய்வதற்கே சரியா போயிடும். அதனால வருமான வரிங்கிறது எப்படி பார்த்தாலும் பெரும்பாலான நிறுவனங்களுக்கு முதல் 5 ஆண்டுகள்ல வராது. எனவே இந்த 5 ஆண்டுகள்ங்கிற காலகட்டத்தை அந்த பேண்டை 10 ஆண்டுகளாக ஏற்ற வேண்டும் என்ற கோரிக்கை இருந்தது. அதை இப்ப 7 ஆண்டுகளாக மாற்றி அமைத்திருக்கிறார்கள். 10 ஆண்டுகளாக செய்திருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் 7 ஆண்டுகள்ங்கிறது ஓரளவுக்கு அந்த அதிகரித்திருப்பதுங்கிறது ஒரு நல்ல சைனா நான் பாக்குறேன். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இப்போ அந்த ஹவுசிங் 50,000 ரூபாய்க்கு மேல வாங்கினா அதுக்கு டிடிஎஸ் பிடித்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒரு விஷயம் தெளிவாக இருக்கிறது. 2 விஷயங்கள். ஒன்று, முடிந்தவரை கேஷ்லெஸ் டிரான்சாக்சனை ப்ரொமோட் பண்றது. 2வது, டாக்ஸ் பேஸை எவ்வளவு அதிகப்படுத்த முடியுமோ வரி செலுத்துவோருடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது. இதற்கான முயற்சிகள் அந்த பட்ஜெட் முழுவதுமே வரவே கிடப்பதை நாம் பார்க்க முடியும்.